ஹாய் நட்புக்களே, வணக்கம் வணக்கம். இன்றைய என்ன பதிவுனா, என்னால் முடிஞ்ச அரசியலை பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். சில கருத்துக்கள் சொல்லலாம்னு இருக்கேன். நான் அரசியலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் 52 ஆண்டுகள் ஆகுது. அந்த காலத்தில் பொதுக்கூட்டம் பேசினோம், இந்த காலத்திலையும் பொதுக்கூட்டம் பேசணும். அந்த காலத்தில் பொதுக்கூட்டம் பேசும்போது பேப்பர்கள் படிக்கணும், புக்ஸுகள் படிக்கணும், கதைகள், கட்டுரைகள், இலக்கியங்கள், புராணங்கள் எல்லாம் படிச்சுட்டு கட்சியில் இப்படி பிரச்சனைகளை பார்க்கணும், பேசணும். மக்களுடைய வாழ்நிலை, ஏழைகளுடைய வாழ்நிலை எப்படி இருக்குது, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்கள பற்றி பேசணும். நமக்கு உள்ளக்கூடிய ஜீவாதார உரிமைகள், கல்வி, தொழில் வளம், மருத்துவம், இது பூரா நீதி, இது பூரா நம்மளுக்கு அரசினுடைய கடமைகள், நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஜீவாதார உரிமைகள், அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள், இதை பற்றி பேசணும். மக்கள் எந்த நிலைமையில் ஏழ்மையில் இருக்காங்கள பற்றி பேசணும். இதெல்லாம் பேசினாத்தான் அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் மைக் கொடுப்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. அவர்களே இவர்களே தான், ரெண்டே வார்த்தை தான், அவர்களே இவர்களே, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ போயா ஓட்டுக்கு 10,000 5,000 கொடுக்குறேன், நீ உன் பேச்சத்தையும் கேட்க போகிறாங்களாங்க. ஓட்டுக்கு 10,000 5,000 நீ எல்லாம் பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான். அதெல்லாம் சமூகம் சீரழிஞ்சு போச்சு, கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் சீரழிஞ்சு ஏழைகளாக தெரிப்பான். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. தொழிலாளியினுடைய உழைப்பை முதலாளி சுரண்டுகின்ற முதலாளி வளர்ந்து கொண்டே போவதிலும் ஏழைகள் ஏழ்மை இருக்கத்தான் செய்யும். ஏழை மக்களுக்கு ஒரு பொருளை வாங்கக்கூடிய சக்தி இழந்துவிடும். ஒரு பொருளை வாங்கும் சக்தி இழக்கும்போது அங்கு புரட்சி ஏற்படுகிறது. அப்படித்தான் நிலைமை வரும். இப்போ 1 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு முதலாளி ரூபா வச்சுருக்கான். இப்போ பணத்தை தங்கமாக மாற்றினான். தங்க விலை கூடி போச்சு. ஏழைகள் தங்கம்னு பேர் வச்சுக்கலாம், தங்கம் மோதிரம் மூக்குச்சி இதெல்லாம் போட முடியாது. அப்படிக்கிட்ட நிலைமை இன்றைக்கி அரசியல் படு மோசமாக போச்சு. எல்லார் இடத்துலையும் பல லட்சம் ரூபாய் சொல்லிட்டான். எவன் காசு போகணும் அங்கிட்டு போய் பைக்கெடு தூக்கிட்டு போயிடுறான், பெட்டியை தூக்கிட்டு போயிடுறான். எல்லா வேட்டியும் பெட்டியில் வச்சுருக்கவன் கொள்ள போய் அலைகிறான். வேட்டி, எல்லா கட்சி வேட்டியும் பெட்டிக்குள்ளே வச்சுருக்கான். எவன் காசு கூட அனுப்பினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமுதாயம் கெட்டு போச்சு. மக்களே, நட்புக்களே, ஏழைகளே, யார் நல்லவர்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்கள் வாக்குகளை நல்லவர்களுக்கே வாக்களியுங்கள்.